கண்டிப்பாக ஏடிஎம்கே அழிய போகுது. அதுக்கு ஒரு காரணம் பிஜேபி தான். எடப்பாடியோட பையன் சம்மந்தி மேலாம் ஆல்ரெடி கேஸ் இருக்குது, நிறைய கேஸு. அந்த கேஸை வந்து தூசி தட்டி உடனே முடிச்சு விட்ருவோன்னு சொல்லி கூப்பிட்டு மிரட்டி அமைச்சிருக்காரு. இவங்க வந்து நீதி கிடைக்கும் சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் அவங்க புலி வகையில் பிடிச்சதுக்கு பதிலாக அந்த முதல் வாயில்கிட்ட மாட்டிக்கினாங்க. இதுதான் உண்மை. இந்த மாட்டிக்கினார் ஒருத்தருன்ற மாதிரி விஜய் வந்து மாட்டிக்கிட்டாரு. எது நடந்தாலும் விஜய்க்கு அது சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? கண்டிப்பாக விஜய்க்கு பாதகம் தான். திமுக வந்து வெற்றி பெற்றுச்சு அப்படின்றத ஒத்துக்கிறாங்களா? திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக தலைவர் விஜய் இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியிருக்காரு. இதை பற்றி முழுமையாக விவாதிப்பதற்காக மூத்த செய்தியாளர் லோகநாதன் நம்மளோட இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சிபிஐயில் விஜய் ஆஜராகியிருக்காரு. எல்லாரும் கை காமிச்சிட்டு விஜயை கை காமிச்சிட்டு வந்துட்டாங்க. விஜய் இதை எப்படி கையாளுவார்? விஜய்க்கு வேறு வழியே இல்லை, இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். 11:30க்கு உள்ளே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 hours வந்து கண்டிப்பாக கண்டினியூவாக அவரை வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. ஒரு 100 questions வந்து அவர்கிட்ட கேட்குறதா சொல்லி பிளான் பண்ணி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் அதை வந்து எழுத்துப்பூர்வமாக வந்து பதிவு செய்வாங்க ஒரு விசாரணையில். இந்த ப்ரொசீடன்ஸை வந்து கண்டிப்பாக சிபிஐ அதிகாரிகள் செய்வாங்க. இது வழக்கமான ஒரு நடவடிக்கை தான். இப்போ விஜய்க்கு என்ன சவால்? ஜனநாயகன் படம் வெளியே வருமா வராதா? அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து தான் இப்போ அங்கே வர வச்சிருக்காங்க. அடுத்த அரசியல் களத்தில் விஜய் எப்படி பயணிக்க போறாரு? தொடர்ந்து இந்த என்டிஏ கூட்டணியோட சேர்ந்து பயணிப்பாரா இல்லை தனித்து செயல்படுவாரா? அதுன்ற கொஸ்டின் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். கண்டிப்பாக வந்து அவர் தனித்து தான் செயல்படுவார். ஏன்னா பிஜேபியோட தொலைநோக்கு பார்வை வந்து இந்த எலெக்ஷன் கிடையாது, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தான் வந்து பிஜேபியோட ஒரு தொலைநோக்கு. இல்லை, நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு இப்போ நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது சட்டமன்ற தேர்தலுக்கான நெருக்கடி அப்படின்றதான் பார்க்குற எல்லாரும் சொல்கிறாங்க. அது நீங்கள் எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க, பட் அது உண்மை இல்லை. இது வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. விஜய்கிட்ட வாப்பா சைனை போட்டு கிளம்பு. இது யார் பண்ணுறதுன்னா அமித்ஷா அப்பட்டமாக தெரியுது மிரட்டப்படுகிறார். அமித்ஷாவால் விஜய் வந்து மிரட்டப்பட்டிருக்காரு. உடனே வா சைனை போட்டு கிளம்பு. இதுதான் இன்னைக்கு நடக்க போகுது. அதுதான் உண்மை. இல்லை, மத்திய அரசை பொறுத்தளவு, அதாவது குறிப்பிட்டு பாஜகவினுடைய தலைவர்கள், மூத்த தலைவர்கள் பதவியேற்ற பிறகு, அது மோடியாக இருந்தாலும் சரி, பிரதமர் அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருனுடைய ஆட்டம் என்பது எல்லாரையுமே ஆட்டி படைக்குது. இது விஜய்க்கும் பொருந்தும் அப்படின்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக விஜய்க்கு பொருந்தும். விஜய் மட்டும் என்ன, என் கெஜ்ரிவால் இவங்க பண்ணாத சிலுமிசமா பண்ண அரெஸ்ட் பண்ணலையா? ஆட்சியை போக வைக்கலையா? இவ்வளோ நாள் வந்து டெல்லியில் அதிகமாக ஆண்டது யார்? காங்கிரஸும் கெஜ்ரிவாலும் தான். அதை தூக்கி போட்டு ஒரு முதலமைச்சரை கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ மாஸ்டர் மைண்ட் வந்து அங்கே ஒர்க் பண்ணியிருக்கு. தமிழகத்தை பொறுத்தளவு மாஸ்டர் மைண்டு எப்போவுமே பலிக்காது அப்படின்றது தானே இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி. அதுதான் மாற்றணும். அவங்களுடைய கொள்கை வந்து இப்போது ஆளும், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா அவங்க வந்து இப்போ ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கல. எதிர்கட்சியாக பலமாக ஒரு என்டிஏ கூட்டணியை வந்து உருவாக்கி என்டிஏ கூட்டணி தான் எதிர்கட்சி அப்படின்ற ஒரு பிம்பத்தை இங்கே கட்டமைக்கிறாங்க. அதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுது. அதுக்கு பலிகடா வந்து எடப்பாடி பழனிசாமி தான், அதிமுக தான். இல்லை, 3 நாட்கள் வந்து தொடர்ச்சியாக எடப்பாடி வந்து இவர் அமித்ஷாவை சந்திக்கவே இல்லை. அடுத்த 24 மணி நேரத்தில் டெல்லியில் போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? 60 பேர் கொண்ட ஒரு லிஸ்ட்டை தூக்கி போட்டு போனதாக வந்து பரவலாக தகவல்கள் வெளியாகிருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 60 பேர் கொண்ட லிஸ்ட்டை அமித்ஷா வந்து இந்தாப்பா தூக்கி வச்சுக்கோ, இதை போய் உங்ககிட்ட போய் சொல்லு, இது நாங்கள் சொல்கிறது தான், நீ வந்து நீ கொடுக்குறதெல்லாம் நாங்கள் வாங்க முடியாது, நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படின்ற மிரட்டப்பட்டிருக்கிறார். எடப்பாடி ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணார். அமித்ஷாவை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணார். பட் ஜெண்டா வந்து அவருடைய வேலையை காமிச்சிட்டாப்புல. வேலுமணியை கூப்பிட்டு 2 நாள் மிரட்டி ஓடி போய் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே டெல்லி வந்து என்னை பார்க்க சொல்லுன்னு சொல்லிட்டு கோவமாக தான் பேசிட்டு போயிருந்ததா நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கு, இதுதான் உண்மை. அதே அடுத்த 24 மணி நேரத்தில் தலைவன் துண்டை காணா துணையை காணான்னு இழுத்து கட்டிட்டு ஓடினார்ல டெல்லிக்கு. டெல்லியில் போயிட்டு அமித்ஷாவுடைய வீட்டில் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்போது நான் சொல்கிறத நீ கேளு, இல்லைன்னா பழைய கேஸ்லாம் வந்து தட்டி எடுக்கப்புறம் உன்னை வந்து முடிச்சு விட்ருவாங்க. இப்போது இவருக்கு கட்சியா ஆட்சியா 2 விஷயம் இருக்குது. எனக்கு கட்சியும் வேணும் ஆட்சியும் வேணும்னா நான் சொல்கிறத நீ கேளு. சவாரி ஏறி அவர் மேலே எடப்பாடி மேலே உட்காந்து ஓட்டுறாங்க. எடப்பாடிக்கு அதை முடிஞ்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு பாதையை நோக்கி செல்கிறது. எடப்பாடியோட பையன் சம்மந்தி மேலாம் ஆல்ரெடி கேஸ் இருக்குது, நிறைய கேஸு. அந்த கேஸை வந்து தூசி தட்டி உடனே
முடிச்சு விட்டுருவோன்னு சொல்லி கூப்பிட்டு மிரட்டி அமைச்சிருக்காரு. அதாவது ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை வெளியே கொண்டு வரணும், இல்லை அந்த ஆட்சியை அகற்றுவதற்கு அது மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும். ஆனால் நீ ஊழல் பண்ணு அப்படின்ற அளவுக்கு விட்டுட்டு அந்த ஊழல் பண்ண பிறகு அந்த ஃபைலை வச்சுட்டு இவங்க ஆட்சி பண்ணுறது, இந்த ஆட்சியை எப்படி சொல்லணும்? பிஜேபி ஆளாத மாநிலங்களில் எல்லா மாநிலங்கள்லையும் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க பயன்படுத்திட்டு வராங்க. அங்கே ஒன்றுமே இல்லைன்னா கூட பிஜேபி அங்கே இருக்கிற ஒரு கட்சி மீது சவாரி செஞ்சு இவங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஆட்சிக்குள்ளே வர்றதுக்கான வழிமுறையை ஒரு லாங் டேர்ம் பீரியடாக வந்து தொலைநோக்கு திட்டமாக வச்சு செயல்படுவாங்க. இப்போ வந்து 29 தேர்தல் கூட கிடையாது, அதுக்கு அடுத்த வரக்கூடிய 30ல் வரக்கூடிய ஒரு தேர்தல் தான் வந்து இவங்களுடைய டார்கெட். இந்த தேர்தல் கிடையாது. இந்த தேர்தலில் என்னுடைய தலைமையில தான் வந்து எதிர்கட்சியை உட்காரணுன்றது வந்து பிஜேபியோட மிகப்பெரிய அஜெண்டா. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க பயணமே பண்ணுறாங்க. அப்பட்டமாக தெரியுது எடப்பாடி கதை முடிஞ்சது. இந்த ஒரு தடவை வந்து எடப்பாடி வின் பண்ணி அவர் காட்டலைன்னா அதிமுக அவர்கிட்ட கிடையாது. அது பாஜக கிட்ட அடமானம் வைக்கப்பட்டது தான் நிதர்சனமான உண்மை. இது எல்லாருக்கும் தெரியும். அப்பட்டமாக வந்து ஒரு தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்ற ஒரு முயற்சியை எடுத்து தொலைநோக்கு திட்டமாக டார்கெட் பண்ணி ஒரு 60 தொகுதியை இவங்களே டிசைட் பண்ணி இதில் நாங்கள் தான் நிற்க போகிறோம், நீ வந்து கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி அப்பட்டமாக மிரட்டியிருக்காங்க. இந்த 60 தொகுதிகளுமே பார்த்தீங்கன்னா அஇஅதிமுகவுக்கு மிக சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதி, வன்னியர் பெல்ட்டாக இருக்கக்கூடிய தொகுதி. பாமக உள்ள வந்திருக்கு. இது ஏன் குறிப்பானா, இவங்களால ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாது. ஏற்கனவே அதிமுக தயவில் தான் வந்து இருந்த அந்த 4 எம்எல்ஏஸ் உருவாக்குனாங்க. அதை அப்படியே கொஞ்சம் நாடாளுமன்ற தேர்தலில் இது பண்ணும்போது ஒரு 18% ஓட்டு வாங்கிட்டேன்னு சொல்லி பெருமையாக பீத்திக்கினாங்க. அதெல்லாம் கிடையாது. அது வந்து எல்லாமே வந்து ஏடிஎம்கேயோட ஓட்டு. இன்னொன்று நிறைய பேர் சொல்கிற கருத்து என்னென்னா, மால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க, மிஷினை வச்சு ஏமாற்றிட்டாங்க, ஓட்டு வாக்கு மிஷின்லேருந்து ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் இந்த 18% வாக்கையும் உருவாக்குறாங்கன்னு சொல்லி எல்லாரும் கருத்து தெரிவிச்சுக்கிறாங்க. மூத்த செய்தியாளர்லேருந்து அரசியல் தலைவர்கள்லேருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இவங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க. அடுத்தது என்ன? அடுத்தது வந்து சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ணணும்? இவங்களால எடப்பாடி கொடுக்கக்கூடிய தொகுதியில் வந்து நின்னாங்கன்னா தோற்றுருவாங்க. ஓட் பேங்கை அங்கே ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால் எனக்கு இது தொகுதி வேணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி மிரட்டி தான் இது வாங்குறாங்க. எந்த இடம் அப்படின்னு பார்த்தா, அதிமுக எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதோ ஓரளவுக்கு அங்கே வந்து வன்னியருடைய பெல்ட் அங்கே இருக்குதா பார்த்துட்டு அங்கே நின்னா வந்து கன்ஃபார்மாக ஓட்டு நமக்கு விழுந்துடும், நம்ம ஜெயிச்சிடலான்ற ஒரு ஆசையில் இருக்காங்க. இப்போ 60 தொகுதியில் அட்லீஸ்ட் ஒரு 40 தொகுதியாவது ஜெயிச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் தனிப்பெரும்பான்மையாக அவங்க உள்ளே போய் உட்காருவாங்க. அவங்க குரல் வந்து வலுவாக ஒலிக்கும். இதுதான் வந்து பிஜேபியோட அடைஞ்சா இந்த வருஷத்துக்கு ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆசைப்பட. அப்போ வந்து அப்போ வந்து திமுக வந்து வெற்றி பெற்றுச்சு அப்படின்றத ஒத்துக்கிறாங்களா? கண்டிப்பா திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான கூட்டணி அவங்க கிட்ட பலமா இருக்கு. இப்போ இந்த ரோல் எப்படி பிளே பண்றாருன்னா, விஜய் இந்த எலெக்ஷன்ல நிற்கும் பொழுது சிறுபான்மை மக்களை ஓட்டை பிரிப்பார் கண்டிப்பா. அப்ப பிரிக்கும் போது ஏற்கனவே ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்னு ஒரு பார்ட்டி வந்து கண்டக்ட் பண்ணி எல்லா கட்சியெல்லாம் சேர்த்து ஒரு தேர்தலை சந்திச்சாங்க, மக்கள் நல கூட்டணின்னு. அப்போ என்ன நிலைமையாச்சு? ஆளுகின்ற அரசை தான் மீண்டும் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. தனிப்பெரும்பான்மையோட மெஜாரிட்டியோட ஜெயலலிதா செகண்ட் டைம் கண்டினியூவாக வின் பண்ணுறது வந்து நடந்துச்சா இல்லையா? ஸோ இதைத்தான் வந்து அஜெண்டாவை எடுத்து பண்ணுறாங்க. ஒரு ஐடியாலஜி தான் இது. இப்போது விஜய் வந்து ஓட்டை பிரிச்சிட்டாருன்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? டிஎம்கே வின் பண்ணும். இப்போ இவங்களுடைய அஜெண்டா என்ன? எதிர்கட்சியாக நிற்கணும், ஒரு பெரிய பொறுப்பில் எதிர்கட்சியாக இருக்கணும். அதே மாதிரி தனி பெரும்பான்மை எங்களால் தான் இங்கே ஜெயிச்சு நாங்கள் வந்து எதிர்கட்சியாக நிற்கிறோம். இப்போ யாருன்னு எதிர்கட்சி தலைவரான மெஜாரிட்டி யாருன்னு பார்த்துட்டு நயனார் நாகேந்திரன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எடப்பாடியை வந்து முடிச்சு விட்ற வேலையை வந்து மிக தெளிவாக பிஜேபியும் சரி, குறிப்பாக நம்ம ஜெண்டா வந்து பக்காவாக ஒரு பிளானை போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஜெண்டா வந்து மதிக்கல எடப்பாடி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனால தான் கூப்பிட்டு மிரட்டினாராங்க. மிரட்டியும் கூப்பிட்டாரு அப்படின்னு வச்சுங்களாமே. அடுத்த தேர்தலில் என்ன நடக்கும் பார்த்தா ஏடிஎம்கே அழிச்சிருவாங்க, கண்டிப்பாக அழிச்சிருவாங்க. அது வந்து அப்பட்டமாக தெரியுது எல்லாருக்கும். சின்ன குழந்தை கூட கேட்டாலும் கூட சொல்லிடுவாங்க, இது வந்து பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சு பேசணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பாக ஏடிஎம்கே அழிய போகுது. அதுக்கு ஒரு காரணம் பிஜேபி தான். பிஜேபி ஆளாத மாநிலங்களில் எப்படிலாம் ஆட்சியை பிடிக்கிறாங்க, எப்படிலாம் வந்து எம்எல்ஏஸ் விலைக்கு வாங்குறாங்க, அவங்க தலைமையில் ஒரு ஆட்சி எப்படி உருவாக்குறாங்கன்றது தான் அடுத்த பிளான் தமிழ்நாட்டில் பலிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நடந்துடுச்சுன்னா
இப்போது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கால் பதிப்பதற்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்ற ஒரு சூழல் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தெரியுது. பிஜேபி அதில் விஜயை கனெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இவங்களுடைய அடுத்த தேர்தலில் விஜய் வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் சப்போர்ட் பண்ணால் கூடுதல் வெற்றி அவங்களுக்கு பெறும். தமிழ்நாட்டிலேருந்து குறைந்தபட்சம் ஒரு 10 to 20 எம்பிக்களை உருவாக்கி டெல்லிக்கு அனுப்பணும். அதுதான் வந்து ஜெண்டாவோட மிகப்பெரிய ஒரு டார்கெட். ஏன்னா இங்கிருந்து பிஜேபி போகிறவங்க அதிகபட்சம் 1 அப்படி தான் போயிட்டு இருந்தாங்க. அதுவே மிகப்பெரிய அசிங்கம். நாடாளுமன்றத்தில் விவாதத்தில் 0 ஒரு எம்பி போட்டு கிழிச்சிட்டாரு. இவங்க எங்கே வேணாலும் ஆளைய காட்டுறானுங்க, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வேலை காட்ட முடியல, இவனுக்கு வேலை ஒட்டை கட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி பெரிய கிளாஸை எடுத்தார். அது எவ்வளோ பெரிய அசிங்கம். முடியாதா? ஆமாம், அதை முடிச்சு காட்டணும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து அமித்ஷா செய்கிறாரு. அந்த வேலையை வந்து அழகாக அவர் நீட்டாக மூவ் பண்ணுறாரு. இந்த சிபிஐ விசாரணை, இவங்க வந்து நீதி கிடைக்கும் சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் அவங்க புலி வாயில பிடிச்சிட்டதுக்கு பதிலாக அந்த முதல் வாயில்கிட்ட மாட்டிக்கினாங்க. இதுதான் உண்மை. இப்போ விஜய் மாட்டிக்கிட்டாரு. இந்த மாட்டிக்கினார் ஒருத்தருன்ற மாதிரி விஜய் வந்து மாட்டிக்கிட்டாரு. விஜய் கட்சியை பொறுத்தளவு இப்போ புசி ஆனந்தை தவிர, புசி ஆனந்த் மன்றத்திலேருந்து வந்தவர், மற்ற எல்லாருமே ஒவ்வொரு கட்சியிலேருந்து வந்திருக்காங்க. இதுவும் திட்டமிட்டு தான் அனுப்பப்பட்டவர்கள் தானா? இன்னொன்று, அவங்களுக்கு ஒவ்வொரு அஜெண்டாக்கள் இருக்குது. அது எப்படி வந்து விஜய் எடுத்து இந்த எலெக்ஷனை வந்து சந்திக்க போகிறார்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு தான் அனுப்புனாதா எனக்கு பர்சனலாக நான் சொல்கிறேன். மேபி இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. விஜய் கட்சி வளர்ந்துரும்னு வச்சிங்களேன், அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அவங்களுடைய ரசிகர்கள் கண்டிப்பாக வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அதில் வந்து நம்ம மாற்று கருத்தே இல்லை. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அட்லீஸ்ட் ஒருத்தராது விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கான சாத்தியக்கூறு இப்போ இருக்குது. நிறைய பேர்கிட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்கிறேன், நான் விஜய்க்கு இந்த வாட்டி ஓட்டு போடுவேன். ஏன்னா 2 பேர் போட்டு பார்த்தாச்சு. 3வது யாருக்கா புதுசாக ஒருத்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்கள வர வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் மக்கள் வந்துட்டாங்க. பட் விஜய்க்கு ஒரு கணிசமான ஒரு வாக்கு சதவிகிதம் அவருக்கு வந்துடும். பட் முதல்வர் ஆவாரான்றது தான் இங்கே கேள்வி. முடியுமா? இப்போ முடியாது, அடுத்த வாட்டி ட்ரை பண்ணலாம். பட் அவர் தலைமையில் ஒரு தேர்தலை சந்திக்கணும்னா அப்போது ஏடிஎம்கே இருக்காது. அந்த நிலைமைக்கு வந்தால் தான் விஜய் தலைமையில் ஒரு தேர்தலை சந்திக்க முடியும். அப்போது நாட்டில் இருக்கக்கூடிய ஐடி ரைடாக இருக்கட்டும், சிபிஐ விசாரணையாக இருக்கட்டும், இடி ரைடாக இருக்கட்டும், இது எல்லாமே முறையாக நடக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழும்புதில்ல. கண்டிப்பாக முறையாக நடக்கலை. குறிப்பாக வந்து பிஜேபி 3வது தடவை வந்ததுக்கப்புறம் எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த கட்சியை மிரட்டி பணிய வைக்க முடியுமோ அதற்கு இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து உறுதுணையாக இருக்கிறது நிதர்சனமான. ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? இடியை வச்சு என்னென்ன மிரட்டுறாங்க, எப்படிலாம் மிரட்டுறாங்க, இன்கம் டேக்ஸ் அனுப்பி அவங்க தொல்லை கொடுக்குறது. ஏன் விஜய்க்கே பண்ணாங்க இல்லையா? விஜய் அப்போ வந்து கொஞ்சம் எதிர்த்து செயல்பட்டார். இப்போ முடியாது, இப்போ கார்னர் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி விஜய் வெளியே வருவார். வந்தாருன்னா ஒரு தனிப்பட்ட மெஜாரிட்டியில் அவர் தனியாக ட்ராவல் பண்ணாருன்னா ஓகே. மிரட்டப்பட்டு ட்ராவல் பண்ணாருன்னா விஜய் கதையும் அதோகதி தான். இப்போது கரூர் சம்பவத்தை பொறுத்தளவு சிபிஐயில் ஆஜராகிருக்கிற விஜய் 100 கேள்விகள் அவருக்கு பட்டியலிடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து முன்னாடியே பார்த்திங்கன்னா புசி ஆனந்தா இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனா இருக்கட்டும், இந்த கூட்டத்தை வந்து கூட்டினவங்க எல்லார்கிட்டையும் விசாரணைகள் முடிஞ்சிச்சு. இதில் மாற்றான விஷயங்கள் எது நடந்தாலும் விஜய்க்கு அது சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? கண்டிப்பாக விஜய்க்கு பாதகம் தான். அவருடைய டிரைவரை இவங்க வந்து கேப்சர் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். உள்ளே வந்து அந்த சிசிடிவி கேமரா வீடியோஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கன்விக்ட் ஆகணும்ல, விஜயை மாட்டி விடணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த டிரைவரை வந்து ஒரு பலிகடாவாக்கி அவரை தூக்கி முதல்ல உள்ளே வச்சுட்டு அடுத்தது விஜய் பக்கம் வருவாங்க 1 by 1. விஜய் இதுக்கெல்லாம் ஒத்துக்கலைன்னா திகார் தான் அவருக்கு கன்ஃபார்ம். அப்படியே தூக்கி போய் உள்ள ஒரு 20 நாளோ 1 மாதமோ அவர் திகார் ஜெயிலில் இருப்பார். பெயில் எடுத்து கூப்பிடுவாங்க. அது கன்ஃபார்மாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் விஜய் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாருன்னா இந்த ட்ராக்கே வேறு மாதிரி போகும், அரசியல் களமே வேறு மாதிரி போகும். வருங்கால அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். குறிப்பாக வந்து பிஜேபி வளர்ந்துடும் தமிழ்நாட்டில். அதுக்கான வேலைகளை தான் தெளிவாக செய்கிறாங்க. இவரே போய் மாட்டிக்கினார் தான் அர்த்தம். இப்போ ஒரு அனுபவம் இல்லாமல் ஒரு யாருக்கிட்ட இவன் தலையில் வரம் கொடுத்தவன் தள்ளி கை வச்சு பார்க்குற கதை தான். இவங்க தேவையில்லாமல் போய் ஒரு இங்கே லோக்கல்லே இருந்திருந்தா முடிச்சு விட்ருவாங்க தமிழ்நாடு அரசுன்னு சொல்லி அந்த தப்பிக்கலான்னு போயிட்டு இப்போ அங்கே போய் மாட்டிக்கினாங்க சிபிஐ கிட்ட. டெல்லியில் குறிப்பாக ஜெண்டா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஏடிஎம்கேவை பொறுத்தளவு அவங்களுடைய ஒரு 60 சீட்டு கேட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த 60 சீட்டுமே ரொம்ப பலம் வாய்ந்த ஏடிஎம்கேவும் வன்னியர் பெல்ட்டும் பலம் வாய்ந்த ஒரு இடத்த பிஜேபிக்கு அவங்க ஒதுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாங்கன்னா எடப்பாடியோடைய நிலைமை என்ன? எடப்பாடி நிலை கவலைக்கிடம். ஓப்பனாக சொன்னால் இந்த தேர்தலோட எடப்பாடி கதை முடிஞ்சு. யார் கூட ட்ராவல் பண்ணாங்கன்னா பிஜேபி கூட ட்ராவல் பண்ணாங்க, முடிச்சு விட்ருவாரு.
நம்ம ஜெண்டா முடிச்சு விட்றாருன்னு வச்சிங்களேன். அதுக்கு என்ன காரணம்னா அவங்க வளர்கிறதுக்கு இவங்க மேலே குதிரை சவாரி பண்ணுறாங்க. இவர் நல்லா மாட்டிக்கிட்டாரு தொக்கா போயிட்டு. ஒன்று கூட்டணி வைக்கிறியா இல்லை ஜெயிலுக்கு போறியா, இந்த 2 ஆப்ஷன் தான். அப்போ என்ன பண்ணுவேன், கட்சி வேணும். எடப்பாடி ஜெயிலுக்கு போனார்னா கட்சியை வேற ஒருத்தவங்க தூக்கிடுவாங்க. இதான் நடக்க போகுது, இதான் உண்மை. வெயிட்டிங்கில் இருக்காங்க. எடப்பாடி தான் இழுத்து பிடிச்சி வச்சுக்கிறாரு எல்லாரையும். இல்லைன்னா என்றைக்கே வந்து கட்சி வந்து எடப்பாடி கையை விட்டு போயிருன்னு வச்சுங்களேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ எப்படி இங்கே கால் ஊன்றது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்கலாம். இந்த 60 தொகுதியை வந்து எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல நம்ம பார்ப்போம். இந்த தொகுதியில் யார் யாரெல்லாம் ஸ்ட்ராங்கு அப்படின்னு பார்த்தா, திருத்தணி, ஆவடி, அம்பத்தூர், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பெஞ்சமின் ஸ்ட்ராங்கு. அந்த பக்கம் அந்த அவர் ஸ்ட்ராங்குன்றதாலையும் அங்கே ஏடிஎம்கே ஓட்ஸும் இருக்குது. ஆமாம், குறிப்பாக சொல்லணும்னா பாமக ஓட்டும் இருக்குது. அங்கே இந்த பட்டியலின மக்கள் தவிர்த்து அதிகமாக இருக்கிறது பாமக. அதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. இப்போ மிரட்டப்பட்டு தான் வந்து அன்புமணியோட ஒரே நாளில் கூட்டணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. உடனே ஒரு ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்டு நாங்கள் கூட்டணிக்கு வந்துட்டோம் பாருங்க அப்படின்னு. எதனாலன்னா வன்னியர் ஓட்டு வேணும். இப்போ வன்னியர் ஓட்டை வச்சு தான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பிளானை போடுறாங்கன்னு வச்சுக்க. ஏடிஎம்கே ஒரு ஓட் பேங்க் இருக்குது, வன்னியரோட பெல்ட் இருக்கிறதால அந்த ஜெயிச்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. யார் ஜெயிக்கணுன்றது தானே இப்போ மேட்ரு. பிஜேபி ஜெயிக்கணும். அப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து அந்த பாமகவுடைய அந்த பெல்ட்டை சரௌண்டிங்லேயும் ஏடிஎம்கேவுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். குறிப்பாக சொல்லணும்னா திருத்தணி, ஆவடி, அம்பத்தூர், இந்த பக்கம் வந்து ஆர்பரில் ஜெயின்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அவங்கள வச்சு எப்படியாச்சும் ஜெயிச்சிடலான்றது ஒரு பிளான். ஏற்கனவே வந்து நல்ல ஓட்டு லீடிங்கில் வந்துச்சு. ஏன்னா இவர் இந்த வினோத் நிற்கும்பொழுது அப்போ வந்து சேகர் பாபு ஜெயிச்சார். கம்மி ஓட்டு தான், மேபி வின் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அந்த இருந்துச்சு. 1000 விளக்கு, மயிலாப்பூர், அதில் வந்து இந்துத்துவா குரூப் இருக்கிற அந்த குரூப் இருக்கிற ஏரியாஸ்லாம் வந்து கேட்க கொடுக்குறாங்க. விருதுநகர், தாம்பரம், திருப்பூர், உத்திரமேரூர், இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் வன்னியர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். ஏடிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடம். அப்படியே போனோம்னா காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருக்கோயிலூர், ஈரோடு ஈஸ்ட்டு, முடக்குறிச்சி, தாராபுரம், உதகமண்டலம், திருப்பூர் ஃபுல்லாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. மொத்தமாக சவுத்து நார்த்து எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம்பா, நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற தொழில் ரீதியான இருக்கக்கூடிய சவால்கள் எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம். நாங்கள் ஏதாவது திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வரோம், தொழில் ரீதியாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னே மொத்த ஓட்டு போட்டுருவோன்ற ஒரு நம்பிக்கையில் அப்படி இருக்காங்க. அப்புறம் சிங்கநல்லூர், பழனி, அரவக்குறிச்சி, ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி ஈஸ்ட்டு, திட்டக்குடி, விருதாச்சலம், சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், காரைக்குடி, சிவகங்கை, மதுரையில் 2 இடத்துல கேட்டிருக்காங்க. ஒரு நார்த் ஒன்று, சென்ட்ரல் ஒன்று. மதுரையில் இவங்க மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டால் ஜெயிச்சிருவாங்கன்ற ஒரு நப்பாசையில் அந்த 2 பக்கம் கேட்டிருக்காங்கன்னு வச்சிங்களேன். ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர், திருச்சி, ராமநாதபுரம், திருச்செந்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, நாகர்கோயில், குளச்சல், விலவங்கோடு, இதெல்லாம் வந்து அதிமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய இடங்கள் கூட சொல்லலாம் வச்சிங்களேன். அங்கே வந்து அதிமுக கூட ஓட் பேங்க் இருக்குது, அதே போல் பாமக ஓட் பேங்க் இருக்குது. இந்த 2த்தையும் சேர்த்து நம்மளுடைய கொஞ்சம் ஓட்டு எதனா கிடச்சிச்சின்னா நம்ம ஜெயிச்சிருவோம். சட்டசபையில் நம்மளுடைய குரல் ஒலிக்கணும். எதிர்கட்சியாக என்டிஏவோட கூட்டணி தலைமையில் ஒரு எதிர்கட்சி தலைவர் வரணுன்றது தான் ஜெண்டாவோடைய மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் விஜயம் ஒரு புள்ளியாக வந்து சிக்கியிருக்காரு. இந்த தேர்தலில் விஜய் தேவை கிடையாது, பட் அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக விஜய். எப்போவுமே பாரதிய ஜனதாவுக்கு வந்து தொலைநோக்கு பார்வையினுவாங்க. அது வந்து மக்களுக்கு செய்கிற சேவையில் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதும் மற்ற ஆட்சியாளர்களை பணிய வைக்கிறதுலையும் பிளானிங் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஏன் இந்த தொலைநோக்கு திட்டம் அப்படின்னு பார்த்தா மைக்ரோ லெவலில் பிளான் பண்ணுவாங்க பிஜேபிக்காரங்க. ரொம்ப ஈஸி. ஒரு பாகம்னா அந்த பாகத்துக்கு ஒரு 10 பேர் சேர்த்தா போதும் அவங்களுடைய டார்கெட். பாக முகவர்கள் எத்தனை பேர்? 10 பேர் இருப்பாங்களா? அந்த 10 பேர் 10 சேர்த்தால மினிமம் வந்து 70 பேர் ஒரு பாகத்தில் சேர்க்கணுன்றது தான் வந்து அஜெண்டா. சமீபத்தில் ஒரு பாக முகவர்கள் மீட்டிங் நடத்தினார் அமித்ஷா வந்து சொன்னார்ல, இதுதான் அவங்களுடைய சீக்ரெட் அஜெண்டான்னா ஒரு பாகத்தில் 70 பேர் சேர்க்கணுன்றது தான் வந்து ஒரு அஜெண்டா. அதை நான் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் ஒருத்தர் பிஜேபியில் இருக்கார். அவர் சொன்னது இதுதான், 70 பேர் வந்து சேர்த்தா போதும்பா. அப்போது ஒரு சின்ன ஒரு கவுன்சிலர் ஏரியாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பாகம் இருக்குன்னா என்ன ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். மைக்ரோ லெவலில் பிளானிங் இது பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 35% ஓட்டு வந்து வாங்கிடுவாங்க பிஜேபி. அப்போ ஓட் பேங்கை நிரூபிச்சிருவாங்க. இதுதான் வந்து மைக்ரோ பிளான் லெவல். இது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ், ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ் அவங்க கிடையாது. இப்போ ஜெயிக்கக்கூடாது, அது பிரச்சனையே கிடையாது. இப்போ ஜெயிக்கிறோமா தோக்குறோமா அது மேட்டரே கிடையாது. எனக்கு அடுத்த தேர்தலில் நாங்கள் வின் பண்ணணும். கண்டினியூவாக வந்து
இந்தியாவை ஆளணுன்றது தான் வந்து பிஜேபியினுடைய மிகப்பெரிய அஜெண்டா பிளானிங். அதை வந்து பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணி யார் யாரை தூக்கணுமோ, எந்தெந்த கட்சியை மிரட்டணுமோ மிரட்டி அவங்களை பிடிச்சி வச்சு பக்காவான ஒரு பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வராங்க. தேர்ட் டைமாக வந்துட்டாங்கல்ல. திமுக வந்து கடுமையாக விமர்சிக்குது. அதாவது வந்து அசத்த முடியாத அளவுக்கு திமுக வந்து தொடர்ந்து பாரதிய ஜனதாவை கடுமையான விமர்சனங்கள், மத்திய அரசு மாநில அரசுக்கு எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் திமுகவை அசைக்கிறதுக்கான வேலையா, திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலையா இது? இது வந்து திமுகவை அழிக்கணும், ஜெயிக்க வைக்கணும் அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது. இன்னைக்கு முடியாது. அது அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரியும். இந்த எலெக்ஷனில் திமுகவை வின் பண்ண முடியாதுன்னு நல்லாவே தெரியும். அடுத்த எலெக்ஷன் தான் அவங்களுடைய டார்கெட். அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க. இப்போ அடுத்தது எம்பி எலெக்ஷன் தான் மெயின் டார்கெட். அதை வந்து அச்சீவ் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். கூட்டணியில் எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஏதோ ஒன்றாலும் பண்ணுவாங்க. பட் திமுகவை அழிக்கணும்னா அது தேவையில்லை. இவங்க கட்சியை வளர்க்கணுன்றது தான் இவங்களுடைய ஐடியாவாக இருக்குது. அதுக்கு யார் யார் பலிகடான்னா சின்ன சின்ன கட்சி, அதுக்கு பலிகடா வந்து அதிமுக. இல்லை, முறையாக வந்து கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து தமிழிசை இருந்தாங்க, நயினார் நாகேந்திரன் இருந்தாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் தலைவராக இருந்தார். ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு கட்சி நல்லா தானே வளர்ந்துச்சு. ஆனால் உடனடியாக அவரை தூக்கிட்டு திருப்பி நயினார் நாகேந்திரனை போட்டது காரணம் என்ன? அண்ணாமலை தூக்குறதுக்கு காரணம் எடப்பாடி. என் கட்சியிலே நீ கூட்டணி இருப்ப, என்னையே வந்து கேவலமாக பேசுவேன். இப்போ நீ இருந்தால் நாளைக்கு நான் போகிற இடத்துல என்ன பண்ணுவாங்க? மதிப்பாங்களே என்ன? என் கட்சிக்காரன் மதிப்பானா? எனக்கு ஓட்டு போடுவானா? இது வந்து பக்காவான ஒரு பிளான் தான் வச்சிங்களேன். எடப்பாடியால் தான் அண்ணாமலை வெளியே போனார். அது உண்மை. அண்ணாமலைக்கு அங்கே இப்போ பெரிய வாய்ஸ் இருக்குதுன்னா ஓரளவுக்கு இருக்குது. பட் பவரில் இல்லை. ஏதோ ஒரு பிளான் போட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. விரைவில் வேறு கட்சியை ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணாலும் கூட பண்ணலாம். அப்படி கூட சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ணாமலை வந்து புதிய கட்சியை வந்து துவக்கிடுவார் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, அதற்கான வேலைகளும் செய்யப்பட்டதாகவும், எப்பவும் போல மத்திய அரசினுடைய அமித்ஷா நேரடியாக அதில் வந்து வார்ன் பண்ணதாகவும் சொல்லப்படுது. உண்மையிலே அப்படி நடந்ததாக நானும் கேள்விப்பட்டேன். கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்கிற சமீபத்தில் கூட எல்லாம் டெல்லி போயிருந்தாங்கல்ல, அப்போவே அந்த விஷயம் நடந்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அவர் கட்சியும் ஆரம்பிக்கலாம், வேறு ஒரு நாளும் பண்ணலாம். அண்ணாமலை ஒரு மாஸ்டர் பிளானிங் வச்சிருப்பாப்புல. ஒரு கிரிமினல் மைண்டட் பொலிட்டிஷியன் வந்து அண்ணாமலை. கண்டிப்பாக அதுவும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது.